செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு அழகான மலை அடிவாரத்துல யானை ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு செல்லங்களா. அந்த மலை உச்சி மேல ஒரு யானைகளுக்கான அழகு போட்டி ஒண்ணு நடக்கிறதா இந்த மலை அடிவாரத்தில் உள்ள யானைக்கு தெரிய வந்தது. அதனால இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற யானை அந்த அழகு போட்டியில கலந்து கொள்ளவும் முடிவு செஞ்சுது. உடனே அடுத்த நாள் இந்த மலை அடிவாரத்துல இருந்த யானை மலை உச்சியில நடக்கிற அழகு போட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மலை உச்சிக்கு ஏறி போய்கிட்டே இருந்துச்சு. அந்த மலை உச்சியில ஏறி போய்கிட்டே இருக்கும்போது யானைக்கு முன்னாடி ஒரு காட்டு ஆடு அந்த வழியில நடந்து போயிட்டு இருக்கும்போது கால் தவறி தெரியாம ஆத்துல விழுந்துருச்சு. உடனே இந்த யானை என்ன பண்ணுச்சு தெரியுமா செல்லங்களா? அந்த ஆத்துல இறங்கி இந்த காட்டு ஆடை காப்பாத்தி கரையும் சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த யானை அதோட பயணத்தை ஆரம்பிச்சு மலை மேல ஏறி போய்கிட்டே இருந்துச்சு. இது போய்கிட்டு இருக்கும் வழியில ஒரு வயதான குரங்கு அண்ணன் தள்ளாடி தள்ளாடி அதோட தலை மேல வாழை கொலைய வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. உடனே இந்த யானை அந்த குரங்கு அண்ணன் கிட்ட இருந்து வாழை கொலைய வாங்கினாங்க. அப்புறம் அந்த குரங்கு அண்ணனையும் இந்த வாழை கொலையும் யானையே கொண்டு போய் குரங்கு அண்ணன் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மலை உச்சி மேல ஏறுற பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அழகு போட்டி நடக்கிற இடத்துக்கும் யானை வந்து சேர்ந்துருச்சு. உடனே காட்டுக்கே ராஜாவான கழுகு ராஜா போட்டிய ஆரம்பிச்சாரு. மற்ற யானைங்க எல்லாம் அழகு போட்டியில கலந்துக்கிறதுக்காக காலையிலேயே நேரத்தோடையே வந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு மற்ற யானைக ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி அழகா மேக்கப் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. ஆனா நம்ம இந்த மலை அடிவாரத்திலிருந்து வந்த யானையோ எல்லா உதவியும் செஞ்சுட்டு வேர்த்து விறுவிறுக்க இருந்தனால சோக முகத்தோட இந்த அழகு போட்டியில கலந்துக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுக்கு மேக்கப் போட டைமே கிடைக்கல செல்லங்களா. உடனே இந்த அழகு போட்டிக்கான முடிவும் வந்தது. காட்டுக்கே ராஜாவான கழுகு ராஜா போட்டியோட முடிவையும் அறிவிச்சாரு. என்ன முடிவு தெரியுமா? எல்லாரும் கவனமா கேளுங்க. மலை அடிவாரத்திலிருந்து வந்த யானைக்கு தான் முதல் பரிசு அப்படின்னு கழுகு ராஜா சொன்னாங்க. கழுகு ராஜா சொன்ன உடனே மத்த யானைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திரு திருன்னு முழிச்சாங்க. என்னடா இது? நம்ம அழகா மேக்கப் போட்டு சூப்பரா பியூட்டிஃபுல்லா நம்ம இருக்கோம். ஆனா இந்த மலை அடிவாரத்திலிருந்து வந்த யானையோ வேர்த்து விறுவிறுக்க ஒரு மேக்கப் பொடி போடாம இருக்கு. இந்த யானைக்கு போய் ஃபர்ஸ்ட் பிரைஸா? என்ன இந்த கழுகு ராஜா இப்படி போய் பரிசு கொடுத்திருக்காருன்னு ஒவ்வொரு யானையும் திரு திருன்னு
முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க செல்லங்களா. உடனே இந்த கழுகு ராஜா என்ன சொன்னாரு தெரியுமா? காலையில இருந்து என்னுடைய கழுகு சேனை உங்க எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி இங்க வந்து சேர்ற வரைக்கும் என்னுடைய சேனை உங்களை மேல இருந்து கண்காணிச்சுட்டே இருந்தது. ஆனா நீங்க வர வழியில உதவி செய்யறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சது அந்த மிருகங்களுக்கு. ஆனா நீங்க யாருமே ஒருத்தர் கூட அதுக்கு உதவி செய்யாம அழகு போட்டியில கலந்து கொள்ளதான் நீங்க வந்தீங்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அழகு உடல்ல மட்டும் இல்ல, மனசுலதான் அழகு இருக்கு. அத கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட இந்த மலை அடிவாரத்துல உள்ள யானை தான் அது சரியா செஞ்சிருக்கு. அதனால இந்த யானைக்கு தான் முதல் பரிசு அப்படின்னு சொல்லி இந்த மலை அடிவாரத்திலிருந்து வந்த யானைக்கு யானைகளின் அழகி என்று பெயர் சூட்டி மகுடமும் சூட்டுனாங்க இந்த கழுகு ராஜா. செல்லமே, கதைய பாத்தீங்களா? இந்த யானை எப்படி போய் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு கடைசியில போய் தான் அந்த அழகு போட்டியில கலந்துக்க போச்சு. பாத்தியா, அந்த யானை தன்னுடைய வேலைய என்ன பண்ணல, முக்கியமா நினைக்கல. அது மத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது தன்னுடைய வேலைக்கு இந்த யானை போச்சு செல்லங்களா. நீங்களும் அதே மாதிரிதான் செல்லங்களா. நிறைய பேர் கஷ்டப்படும் போது உங்களுடைய வழிகள்ல நீங்க பார்க்கும் போதோ, இல்ல உங்க பக்கத்துல பார்க்கும் போதோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கும் போதோ அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்யணும். அவங்க ரொம்ப பாரப்பட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க பாரத்தை நீங்க சுமக்கிறவங்களா இருக்கணும். அவங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்னா ஒரு ஆறுதல் சொல்றவங்களா இருக்கணும் செல்லங்களா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஃபீலிங்கா உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்றான்னு வையேன், நீ அவங்களுக்கு என்ன பண்ணணும், கவலைப்படாதுன்னு ஆறுதலான வார்த்தைகளை நீ சொல்லணும். ஐயோ, நான் எப்படிக்கா சொல்றது, நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கேனே, நான் சொன்னா அவங்க கேட்பாங்களா அப்படின்னு நீ யோசிக்கலாம் என் அன்பு செல்லமே. அப்படி கிடையாது செல்லமே. நீ அனுதினமும் வேதத்தை வாசிச்சு நீ உன்னுடைய பள்ளிகளுக்கோ, நீ உன் பக்கத்து வீட்டுல விளையாடவோ நீங்க போகும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உனக்கு ஷேர் பண்ணும்போது, ஏன்னா நீ அனுதினமும் வேதத்தை வாசிக்கும் போது எப்படின்னா நீ ஏசப்பாவோட செட்டைக்குள்ளார நீ வந்துடுற செல்லமே. ஏசப்பா உன்னை அப்படியே அழகா மூடிடுவாங்க. ஏன்னா நீ எப்பவுமே எந்திரிச்சுன்னு நீ என்ன பண்ற, ஏசப்பாக்கு தான் முதலிடம் கொடுக்குற. அதனால ஏசப்பா நீ எங்கெல்லாம் போய் நீ என்னெல்லாம் வாய் திறந்து பேசுறியோ ஏசப்பா அதை ரொம்ப அங்கீகரிக்கிற தேவனா இருக்காரு என் அன்பு செல்லமே. அதனாலதான் அக்கா சொல்றேன், சரியா? யாரெல்லாம் ஒரு மன வருத்தத்தோட உங்ககிட்ட ஏதாவது சொல்றாங்களா, இல்லாட்டி உங்க மம்மி டாடி கிட்ட யாராவது மன வருத்தமா ஏதாவது பேசுறாங்களா, நீ அந்த இடத்துல அவங்களுக்காக இந்த வேத வசனம் எல்லாம் உன் இருதயத்துல இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நீ ஆறுதலான வார்த்தையை கூற முடியும். சரியா என் அன்பு செல்லமே? அதனால எல்லாத்தோட பாரத்தையும் நீ ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான நல் வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. நம்ம பைபிள்ல இதுக்கு சூப்பரான ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? அக்கா கூட சேர்ந்து சொல்றீங்களா அந்த வசனம் என்னன்னு? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இந்த வசனம் எங்க இருக்குன்னா கலாத்தியர் 6:2. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனம் பத்தியா சூப்பரா இருக்கா? இயேசுப்பா நமக்கு எப்படி எல்லாம் கொடுத்திருக்காரு பாரு. நம்மள எல்லாத்துடைய பாரத்தையும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணுமா, ஓகேவா? அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு பிரமாணம் என் அன்பு செல்லமே. சரியா? இனிமேல நான் சின்ன பிள்ளை, நான்லாம் போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீ நினைக்காத என் அன்பு செல்லமே. சரியா என் தங்கங்களா? நீங்க என்ன பண்ணணும், யாரு கஷ்டத்தோட
உங்க வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்காளோ அவளுக்கு எல்லாத்துக்கும் இந்த வசனத்தையும் நீ சொல்லி, அக்கா உனக்கு நிறைய வசனம் சொல்லி கொடுத்துருக்கலா அன்பு தங்கங்களா, அந்த வசனத்தை எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள மன ஆறுதல் படுத்துங்க. சரியா அன்பு செல்லமே? அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.